வணக்கம். சினி சினி மினி மினி மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த பேர் வந்து அப்படியே எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச புகழ்பெற்ற பேராகி போச்சு. மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த படத்தை முதல் நாள் திரையரங்கில் நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேயே நான் ஜட்ஜ் பண்ணேன். அதை பின்னாடி வந்து படம் ஓடி சூப்பர் ஹிட் ஆனதெல்லாம் பின்னாடி. முதல் நாள் நான் ஜட்ஜ் பண்ண அன்றைக்கி என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், இது மாதிரி ஒரு படம் பார்த்தேன், மலையாள படம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. படம் சூப்பர் ஹிட் ஆகும், பெரிய அளவில் ஓடும், அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடும், டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. நம்ம தமிழ் திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிப்பு கலைஞர்கள், தமிழ் திரைப்பட ரசிகர்கள், நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே ஒரு படத்தை பார்க்கணும். அந்த படத்தை பார்க்குறது அப்படின்னா மஞ்சுமேல் பாய்ஸ். ஒரு படம் எப்படி எடுப்பது, ஒரு படத்தை எப்படி சிறப்பான திரைக்கதையை வைத்து உருவாக்குவது அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்னது மாதிரியே அந்த படம் வந்து அரங்கில் நிறைந்த காட்சிகளாக ஓடி இன்னும் ஓடிக்கிட்டு அப்படின்னா மிகப்பெரிய வரலாறு புரிஞ்சிருச்சே படம். சூப்பர் ஹிட் ஆகி 200 கோடிகளை தாண்டி யோசிச்சு பாருங்கள். குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். பெரிய நடிப்பு கலைஞர்கள் கிடையாது. சௌபீன் சாஹிர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் சௌபீன் சாஹிர்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா? நான் மலையாள படம் நிறைய பார்த்துட்டு இருக்கனால எனக்கு சௌபீன் சாஹிர் தெரியும். பொதுமக்களுக்கெல்லாம் யாருக்கும் அவருடைய பேர் கூட தெரியாது. சராசரியான தோற்றத்தை கொண்ட துணை கதாபாத்திரங்களில் படங்களில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சௌபீன் சாஹிர். யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீநாத் பாஸில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களே தெரிந்த நடிகர்களே யாருமே கிடையாது. அதில் பெண் யாராவது இருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. நத்திங். ஒரு 11 இளைஞர்கள் தானே. மஞ்சுமேல் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சுமேல்ன்ற ஒரு ஊரில் இருந்து சுற்றுலா பயணிகளாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய 11 இளைஞர்களை பற்றிய ஒரு கதை. அது ஆக்சுவலாக உண்மை சம்பவம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற உண்மை சம்பவத்தை தெரிந்து கொண்டு சௌபீன் சாஹிர் இந்த படத்தில் அந்த லீடு கதாபாத்திரத்தில், பிரதான கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த சௌபீன் சாஹிர், அவர் தான் அந்த நண்பனை காப்பாற்றுவது. அந்த கதாபாத்திரத்தில் அவர் தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் கூட அவர் தான். அவர் 2-3 பேர் கூட சேர்ந்து இணைந்து அந்த படத்தை சொந்தத்தில் தயாரித்திருக்கிறார். அப்படி வரும்போது இந்த 11 இளைஞர்களும் அந்த பயணம் செஞ்சு கொடைக்கானலுக்கு போகிறாங்க. கொடைக்கானல் பார்க்க வேண்டிய காட்சிகள்லாம் பார்த்துட்டு அப்படி கிளம்பி போகலாம் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்த நம்ம பார்க்காம வந்துட்டோமே அப்படின்போது எந்த இடம் அப்படின்னா குணா கேவ். அதை நம்ம பார்க்கலையே அப்படின்னு. குணா கேவில் இப்போ நாட் அலவுடு, பீப்புள் நாட் அலவுடு. அங்கே வாசல்லே அறிவிப்பு பலகை வச்சுட்டாங்க, உள்ளே போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி பல மரணங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால யாரும் போகக்கூடாது அப்படின்னா எச்சரிக்கை பேர். நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாசலில் வந்து வெளியே இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது கம்பி இதெல்லாம் போட்டு உள்ளே வந்து போகாத அளவுக்கு யாருமே போகாத ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது. அது காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரி, போலீஸ் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. அதனால் உள்ளே எல்லாம் யாரும் போக முடியாது. வெளியே வந்து பார்க்கலாம். அந்த மரத்துக்கு கீழே நின்று ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போன இடத்தில் ஒரு நண்பன் வந்து அப்படியே வேறு வழியில் அப்படியே சுற்றி கித்தி அப்படின்னு போன இடத்துல ஒருத்தன் வந்து உள்ளே விழுந்துடுறான். அது பிறகு அந்த நண்பர்கள் ஒன்றாக இணைந்து எப்படி அந்த நண்பனை வந்து உள்ளே இருந்து கொண்டு வந்து அப்படிங்கும்போது அதில் பிரதான கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சௌபீன் சாஹிர் உள்ளே வந்து இறங்கி எப்படி பலரும் தயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழல், அதாவது ஃபயர் சர்வீஸ்லேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாருமே பயந்து உயிரை இழப்பதற்கு தயாராக இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அது இயல்பு தானே. அப்படிப்பட்ட இதில் வந்து ஊருக்கு வந்து நண்பன் இல்லாமல் ஊருக்கு எப்படி திரும்பி போக முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் வந்து உள்ளே இறங்கி அந்த நண்பனை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்து, இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். உண்மையாகவே நடைபெற்ற சம்பவத்தை இவங்க படமாக வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய இயக்குனர் இப்போ பண்ணியிருக்காரு. நீங்கள் இது படம் பார்க்குறது மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நம்ம படம் பார்க்கும்போதே இது எப்படி நம்ம நண்பனை வந்து கடைசி காப்பாற்றிடுவாங்களா, கீழே வந்து பாதாளத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய நண்பன், அப்படியே காற்று கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. மழை வேறு பெஞ்சாச்சு, மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் உள்ளே இருக்குது. அந்த மழை தண்ணி போகாத அளவுக்கு இந்த நண்பர்கள் படுத்து தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு எந்த அளவுக்கு அதை நண்பனை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இரவு நேரம் அப்படியே யாருமே தயாராக இல்லை. அது காவல்துறையிலேருந்து வந்து அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் தூக்கத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அப்படின்றதெல்லாம் சும்மா நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இதில் வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உயிரை பணம் வைத்து தன்னோட நண்பனை காப்பாற்றுவதற்காக ஒரு நண்பன் வந்து உயிர் நண்பன் உள்ளே இறங்கி எப்படி காப்பாற்றி கொண்டு வருகிறான். இது வந்து உண்மையாக நடைபெற்ற சம்பவத்தை அந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி வரும்போது இப்படி ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு படமாக எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து அஜயன் சாலிசரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர். இதுக்காகவே வந்து ஆக்சுவலாக ஏன்னா குணா குகை என்பது குணா குகை தான் யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் ஷூட்டிங் எப்படி பண்ண முடியும், பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் பக்காவே அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்த்து கிட்டத்தட்ட கொடைக்கானல் அந்த பகுதி இருக்குல்ல, அதையே வந்து கேரளத்தில் போய் பெரும்பாவூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் எனக்கு போயிருக்கேன். நான் ஏற்கனவே அந்த ஊருக்குலாம் போயிருக்கேன். பெரும்பாவூரில் இது செட்டு போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கொடைக்கானலுடைய குணா குகை செட், அந்த பகுதி, அந்த அட்மாஸ்பியர் பக்காவாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை ஆர்ட் டைரக்டரை கொடுத்து அந்த இடத்தை உருவாக்கி கொடைக்கானலில் இப்போ பல பேர் நினைக்கும் போது ஏதோ கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொடைக்கானல்லாம் ஷூட் பண்ணல. அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த கதாபாத்திரங்களெல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் பெரும்பாவூருக்கு கூட்டு போய் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கொடைக்கானல் அட்மாஸ்பியரே அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதான் உண்மை. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
அது வந்து அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்து எந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நண்பனை வந்து கீழே ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கக்கூடிய நண்பனை வந்து அப்படியே தன்னுடைய உடலோடு இணைத்து கொண்டு மேலே கொண்டு வந்து அப்படியே காப்பாற்றி அப்படி வந்து அவன் அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது அது ரொம்ப பாராட்டக்கூடிய பல விஷயங்கள் புத்திசாலித்தனமான இந்த படத்தில் வந்து இந்த படம் தமிழகத்தில் வந்து கேரளத்தில் வந்து பெரிய ஹிட்டு, அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இந்த படம் வந்து எல்லா ஊர்களையும் பெரிய அளவில் ஓடி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எடுத்துக்கிட்ட இந்த விஷயம்ன்றது ஒரு புதுமையான விஷயம். நம்ம தமிழ் படங்களில் யாருமே கையாளாகாத ஒரு விஷயத்தை பின்பற்றாத விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு மேட்டர். இதை தாண்டி அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த புத்திசாலித்தனமாக தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியல, அந்த குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை இளையராஜாவின் இசையில் அமைந்த அந்த பாடலை இந்த திரைப்படத்தில் இடம்பெற செய்தது. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து அதில் வசன காட்சிகள்லேருந்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் காப்பாற்றப்பட்ட பிறகு கூட அப்படியே அந்த பாடலை ஒலிக்க செய்து அப்படின்ற இது இருக்கு இல்லையா. அப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ மலையாள படத்தை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படத்தை பார்க்குறது மாதிரியே அந்த உணர்வு நமக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு அப்படின்றதுனால, அப்போ அந்த பாட்டு வந்து நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்றதுனால வந்து அது வந்து ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலிங். ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் கொடைக்கானல் நடக்கக்கூடிய கதை அப்படின்றதுனால கொடைக்கானலுக்கு வந்த பிறகு இவங்க மட்டும்தான் மலையாளம் பேசக்கூடிய கதாபாத்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரங்கள். அதனால் தமிழ்லேயே பேசுகிறதுனால கிளைமேக்ஸ் வர எல்லாமே காவல்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லேருந்து ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லேருந்து அந்த கொடைக்கானலில் அந்த குணா கேவ் பக்கத்தில் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாமே தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரங்கள். அதனால் தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரம் மருத்துவமனையிலேருந்து எல்லாமே அப்படி வர்றதுனால நமக்கு வந்து ஒரு தமிழ் படம் பார்க்க, அதனால தான் இந்த படத்தை தமிழில் டப் பண்ணி அப்படின்றதோ அதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக நமக்கே தமிழ் படம் பார்க்குற ஃபீலிங் தான். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக கையாளப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படி தான் எடுத்துக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இதெல்லாம் கூட காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாரையும் அப்படியே நம்ம தமிழ் பட இயக்குநர்கள் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள்லாம் படத்தை பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கே மனசுக்குள்ளே தோணியிருக்கும், கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி வெற்றி படங்களாக இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இப்படி வந்து குறைந்த பட்ஜெட்டில் ஒரு மாறுபட்ட வித்தியாசமான கதைக்கருவை வைத்து படத்தை எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறும், மக்கள் இரு கரம் நீட்டி வரவேற்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு நிச்சயமாக தோன்றி இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதல் தமிழ் பட உலகிற்கு இனிமேல் உண்டாகுவதற்கு, இனிமேல் ஆரம்பமாகுவதற்கு, இனிமேல் நம்முடைய இயக்குநர்களும் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அறிவுரையை ஆழமாக விதைத்து விட்டிருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.